இந்த நடைபயணம் ஏதோ அரசியல் விளம்பரத்துக்காக கிடையாது. மாறாக உங்களை சந்தித்து, மக்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அவலமான ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இங்கு நான் உங்களிடம் வாக்குகளை கேட்க வரவில்லை. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போதும், திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என்ற முடிவை எடுத்து வருகின்ற தேர்தலில் திமுகவை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நான் உங்களை சந்தித்து வருகின்றேன். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். நமக்கு என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தல். எல்லாவற்றுக்கும் மேல் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இதைத்தான் நான் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருகின்றேன். இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்று நீங்கள் எடுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. திமுகவுக்கும் திண்டுக்கலுக்கும் வரலாறு இருக்கிறது. திமுக தோல்விக்கும் திண்டுக்கலுக்கும் வரலாறு இருக்கிறது. 1973 நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலில் இந்த தொகுதி, அப்பொழுது இடைத்தேர்தல் வந்தது. திமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி. அந்த இடைத்தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் 1977 அதிமுக வெற்றி பெற்றது. ஆக திமுகவுடைய தோல்வியை தொடங்கிய மண் இந்த திண்டுக்கல் மண். அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் கூட திமுக டெபாசிட்டை வாங்கக்கூடாது. அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நடைபயண நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி அவர்களும், மாவட்ட செயலாளர் சிவகுமார் அவர்களும், மாவட்ட செயலாளர் வைரமுத்து அவர்கள், மாவட்ட தலைவர்கள் திருப்பதி அவர்கள், மணி அவர்கள், கணேசன் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பெராச செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணைப்புச் செயலாளர் வைத்தி அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் வேலுச்சாமி அவர்கள், முருகசாமி அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், ராமசுந்தரம் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், சித்தராஜ் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், ரவி அவர்கள், ரமேஷ் அவர்கள், செல்வம், நடராஜ், சியோன் தங்கராஜ் அவர்கள் மற்றும் சிற்றரசு அவர்கள், பழ அழகுவேல் அவர்கள், எடிப்பாள் ராயப்பன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், நாகராஜ், ராதாகிருஷ்ணன், மருதமுத்து, நீதிராஜன், சந்திரசேகர், விஜயகுமார், அண்ணாதுரை, பாண்டியன், ரமேஷ், தினேஷ், நாகஜோதி, நடராஜ் பாண்டியன், செந்தில், ராஜரத்னம், குமார், குமரியானந்தன், மாரிமுத்து, பிரபாகரன், ஜஸ்டின் பாபு, மதனகோபால், முத்துசாமி, பெரியசாமி, கோபிநாத், ரவிக்குமார், அர்ஜுனன், முருகன், கலைச்செல்வன், பெரியசாமி, ஈஸ்வரன், செல்வராஜ், வேல்முருகன், கணபதி, கருப்பையா, சபாரத்தினம், முனியப்பன், ரவிச்சந்திரன், நவநீத கிருஷ்ணன், சரவணன், செபாஸ்டியன், ஆனந்த கிருஷ்ணன், செந்தில் அவர்கள், வேலுமணி அவர்கள், லில்லி மாவட்ட பொருளாளர் லில்லி அவர்கள், சிற்றரசு அவர்கள், வைகை பாலன், கார்த்திக், பிரபாகரன், பாஸ்கர்,
சஞ்சீவ், வேலுசாமி, மருதை வீரன், அன்பு முருகேசன், சிவகாமி அவர்கள், சுதா அவர்கள், லக்ஷ்மி அவர்கள், சாந்தி அவர்கள், பூவதி அவர்கள், இளைஞர் சங்கத்தின் கருணா, மகேஸ்வரன், சுந்தர், கார்த்திக், மாணவரணி கோபி, கருணா, புவனேஸ்வரன், மாவட்ட நிர்வாகிகள் நவநீத கிருஷ்ணன், நல்வேந்திரன், சித்திரவேல், ஆல்வின் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற உறுதியோடு என்னை வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரிவிக்கின்றேன். இன்னும் 6 மாதம், தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் உறுதியோடு இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மூலமாக, விவசாயிகள் மூலமாக, தாய்மார்கள், பெண்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றம் அவசியமானது. உங்களுடைய எதிர்காலம் மட்டுமில்ல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி வந்த பிறகு மது மட்டும் கிடையாது, கஞ்சா, போதை பொருட்கள் தெரு தெருவாக, வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். திமுக தப்பி தவறி வரப்போவது கிடையாது. தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். காரணம், ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இது போன்ற போதை பொருட்கள் கிடைக்காது. அமெரிக்காவிலே என்னென்ன போதை பொருட்கள் கிடைக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே இன்று கிராமத்திலே கிடைக்கிறது. கஞ்சா மட்டும் கிடையாது. கஞ்சா போன்று அபின், காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற அத்தனை போதை பொருட்கள், கொடூரமான போதை பொருட்கள் இவை. ஊசி மூலமாக, மருந்து மூலமாக, மாத்திரை மூலமாக, பவுடர் மூலமாக, எண்ணெய் மூலமாக இவ்வளவு மோசமாக தமிழ்நாடு இதுவரை இருந்தது கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் திமுக. இது விற்கிறதே திமுக காரணம். அதனால்தான் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபடியும் சொல்றோமா, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா திமுகவை நீங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க கொடுக்குற 1000, 2000 கொள்ளடிச்ச பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஐபி, சிபி. இந்த 2 அமைச்சர்களும் கொள்ளையோ கொள்ள மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. தேர்தல் வந்ததுன்னா 1000, 2000 எப்படியாவது. அதனால உங்க எதிர்காலத்தை நான் சொல்றேன். நான் தப்பி தவறி திமுக வரக்கூடாது. நீங்கள் கடந்த 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. போன தேர்தல் மட்டும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். திமுக 3 தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ஒரு கட்சியாது. அப்படி 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்கள் தகுதியானவர்களா? அவ்வளோ தகுதியா இருக்கா திமுகவுக்கு? மோசடி செய்கின்ற திமுக, விவசாயிகளுக்கு எதிரி, சமூக நீதிக்கு எதிரிமா, சமூக நீதிக்கு எதிரி. சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி, அவ்வளமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி அகற்றுங்கள். தமிழக மக்களே சிந்தித்து பாருங்கள். 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40ற்கு 39 எம்பிக்களை நீங்கள் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆட்சியை கொடுத்தீர்கள். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கினீர்கள்.
2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 எம்பிக்களில் 40 திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். கொடுத்து என்ன பயன், என்ன பிரயோஜனம்? 4வது தேர்தல் வர இருக்கிறது, 6 மாதம். இந்த 4வது தேர்தலில் சிந்தித்து பாருங்கள். 3 தேர்தலில் திமுக வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மாற்று ஏமாற்றம் தான். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் உங்களிடம் சந்தித்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நான் ஒரு புத்தகமாக நான் போட்டிருக்கின்றேன். திமுக இந்த வாக்குறுதியில் புத்தகம் போட மாட்டான். போடுறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? போட மாட்டான். நான் போட்டு இருக்கிறேன். இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கே. இது படிங்க, ஆன்லைன்ல இருக்குது. விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போன மாசம் வெளியிட்டேன். இது ஒரு ஆவணம். இதுல திமுக தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தெள்ளந்தெளிவாக நான் போட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் தேர்தலுக்கு முன்பு. அதுல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா வெறும் 66. கொடுத்தது எவ்வளோ? 505. நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 முழுமையாக. ஆனா பேசுவது நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். புத்தகம் போட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் இது யாரும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்க முடியாது. எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்குது. இங்க யாராலும் மறுக்க முடியாது. 505 வாக்குறுதிகளில் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றால், மற்ற வாக்குறுதிகள் ஏதோ கொஞ்சம், இன்னொரு 60 அறகுறையா. ஆக 13 விழுக்காடு வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது திமுக. மறுபடியும் நீங்க ஏமாற போறீங்களா? நீங்க ஏமாளிகளா? தமிழக மக்கள் நீங்கள் ஏமாளிகளா? உங்களை சுலபமா ஏமாத்திடலாமா? அப்படிதான் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறார். இது 505 வாக்குறுதிகள் மட்டுமல்ல, 505 சத்தியங்கள். தேர்தலுக்கு முன்பு உங்ககிட்ட சத்தியம் பண்ணிருக்கிறார் ஸ்டாலின். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், கல்வி கடன் ரத்து செய்வோம், நகை கடன் ரத்து செய்வோம், விவசாய கடன் ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ஒழிப்போம், அழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் கரண்ட் பில்லை எடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் அரசு வேலைகளை புதியதாக உருவாக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். இப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது யாரு? திமுக, ஸ்டாலின் அவர்கள். வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார். 13 மார்க் தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக. 100 மார்க்ல வெறும் 13 மார்க் தான். 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். 35 மார்க் தான் பாஸ். அப்படிதானம்மா? எக்ஸாம்ல 35 மார்க் பாஸ் மார்க். திமுக எத்தனை மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் வாங்கியிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது, வர விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நிர்வாகம்னா என்னன்னு. தெரியுமா? இல்ல, தெரியாது. ஆனா கேட்டா எங்க தாத்தா கொள்ளு தாத்தா தந்தை பெரியாருன்னு சொல்லுவார், எங்க தாத்தா அண்ணான்னு சொல்லுவார், எங்க அப்பா கலைஞர்னு சொல்லுவார். ஆனா இவருக்கும் அதுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்கா? எதுவும் சம்பந்தம் கிடையாது. எதுவுமே சம்பந்தம் கிடையாது. ஆனா பொய்யை சொல்லுவாங்க. பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாது. அந்த காலத்துல, அதாவது ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டை ஆண்ட ஹிட்லர், அவன் ஒரு மாதிரி சர்வாதிகாரி, கொடூரமானவன், கொலகார பாவி. ஜெர்மனி நாட்டில் உள்ள யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். அப்படியே தலை வெட்டிடுவான். அவனுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், அவன் பேரு கோயபெல்ஸ். கோயபெல்ஸுடைய வேலை என்ன தெரியுமா? தினம் ஒரு பொய்யை சொல்லி 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 ஒரு முறை சொல்ல மாட்டான். அந்த பொய்யை 10 முறை, 20 முறை, 30 முறை தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ நீங்க உங்க சைக்காலஜி, மக்களுடைய சைக்காலஜி அப்படின்னா, ஒரு பொய்யை ஒரு முறை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க, பொய் சொல்றான்டா. ஒரு பொய்யை 2 முறை சொன்னா அப்பயும் நீங்க கண்டுபிடிச்சு பொய் தாண்டா சொல்றான். அதே பொய்யை 3 முறை சொன்னா உங்களுக்கு மனசுல லேசா ஒரு சந்தேகம் வரும். இருக்கலாமா, உண்மையா இருக்கலாமா? 4 முறை 5 முறை சொன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் உறுதியாகும். ஆமா,
உண்மையா கூட இருக்கலாம். அந்த பொய்ய 6, 7, 8, 9 முறை சொல்றப்போ நீங்க அது உண்மைன்னு நினைச்சுப்பீங்க. 10 முறை உறுதியாயிடும், அது உண்மைதான்ப்பா, அடிச்சு நீங்க பேசுவீங்க. இதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை தான் இன்று திமுக கையில் எடுத்து உங்களுக்கு நாங்க செஞ்சிட்டோம் 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 இப்படிதான் மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட சென்னையில் ஒரு விழா நடத்தினானுங்க. உங்க பணத்தை வச்சுதான், வரி பணத்தை வச்சு, கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு கல்வித்துறை இந்தியாவிலே சிறந்த துறை தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையா. படுபாவீங்களா? உங்களுக்கு நாக்கெல்லாம் இல்லையா? நாக்கு கூசாதையா? பொய் சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? கல்வியில் சிறந்தது தமிழ்நாடா? இன்னைக்கு படுபாதாளத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. படுபாதாளத்தில் இருக்கிறது கல்வித்துறையில. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்ய சொன்னார். என்னன்னு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறைக்கு நாங்க 3 மடங்கு அதிக நிதியை ஒதுக்குவோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 2020, 2021 அந்த ஆண்டில கல்வித்துறைக்கு 34,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க நிதி. இன்னைக்கு 4.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு திமுக ஆட்சி காலத்தில் 46,000 கோடி கல்வித்துறைக்கு. 34,000 கோடி கடந்த ஆட்சியில், இன்னைக்கு 46,000 கோடி, 12,000 கோடி உயர்த்திருக்கின்றார்கள் 4 வருஷத்துல. ஆனா சொன்னது என்ன? 3 மடங்கு அதிக கல்வித்துறையில நிதி ஒதுக்கீடு செய்வோம். எவ்வளவு செஞ்சிருக்கணும்? 1,02,000 கோடி செஞ்சிருக்கணும். ஆனா செஞ்சது எவ்வளோ? வெறும் 46,000 கோடி. இது ஏமாத்து தானே? 420 ஃபாஜிரி பித்தலாட்டம் தானே இது? இது பொய். அடுத்தது இன்னும் மோசம். சமீபத்தில் 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த கையாலாகாத திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவது எவ்வளோ கஷ்டம். அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி அங்க பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால்தான் அவர்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் அனுப்புவாங்க. அந்த நம்பிக்கை வருவதற்கு ஓராண்டு இல்ல, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டுகள் ஆகும். ஆனா இவங்க சுலபமா அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போயிட்டான். படுவாவிங்க. வாயில வருது எனக்கு வைர ரீதியா. என்னையா காமராசர், நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் திறந்த பள்ளிக்கூடத்தை நீ மூடுறனா உனக்கு எதுக்கே ஆட்சி? உனக்கு கையால் ஆகாத ஒரு ஆட்சியை நீ எதுக்கே வீட்டுக்கு போயா? உன்னால முடியலன்னு வீட்டுக்கு போ. எங்க கிட்ட வீடு. எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு உனக்கு எப்படியா மனசாட்சி இருக்குது? மனசாட்சியா மண்ணாங்கட்டி. அவங்களுக்கு மனசாட்சி இல்லாத படுவாங்க தானே. கொள்ளடிக்கணும், அவ்வளவுதான். ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு? இன்னொரு சொல்றேன் நான், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடம் 37,500 அரசு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500 அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இது இல்லாம சிபிஎஸ்இ அது வேற, மத்திய அரசு அது வேற. அப்படி 37,500 தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். ஆனால் வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,500 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. என்னையா இது? நீ கல்வி இலவச தரமான கட்டணமில்லா சுமையல்லா கல்வி கொடுக்கணும். இதுதாயா அரசினுடைய கடமை. இதாயா அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? அரசு பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிற, ஊக்குவிக்கிற. ஆனா கேட்டா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்ததுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுற, பொய்யான ஒரு கூட்டத்தை கூட்டுற. அதாவது தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி 4,000 தொடக்கப்பள்ளியில ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார்கள். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் எத்தனை ஆசிரியர்கள்? ஒரே ஒரு ஆசிரியர். அந்த ஒரு ஆசிரியர் தான் 1ஆவதுக்கு கிளாஸ் எடுக்கணும், 2ஆவதுக்கு 3ஆவது 4ஆவது 5ஆவது. முடியுமா? நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கலனா, இல்ல நடத்தலனா, கலைஞருடைய ஆத்மா உங்களை சும்மா விடாது, மன்னிக்காது.
நீங்க கலைஞர் பேரையோ அண்ணா பேரையோ அல்லது பெரியார் அவர்கள் பேரை சொல்வதற்கு தகுதி கிடையாது, சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது அனைத்து மக்களுடைய உரிமை. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தேவர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ யாதவர் பிரச்சனையோ முத்தரையர் பிரச்சனை கிடையாது, இது பட்டியலின பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை. இது அதுக்காகத்தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2 கோடி குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பை தான் நாங்கள் கேட்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பேரு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திங்க. நாங்க என்னையா கேட்டோம்? தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் கணக்கெடுப்பு நடத்து. கணக்கெடுப்புனா மைக்ரோ லெவல் தரவுகள். அதுல ஒரு குடும்பம் 2 கோடி குடும்பம், 2 கோடி குடும்பத்திலேயே 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். என்ன போய் கேட்கணும்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சொந்த வீடா இல்ல வாடகை வீடா, எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த பிரிவை சார்ந்தவர்கள், ஜாதிக்குள்ள எந்த பிரிவை சார்ந்தவர்கள், அது கணக்கெடுப்பு. இது கேட்டுட்டு பிறகு எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அதில் அரசு வேலையில் எத்தனை பேர், தனியார் வேலையில் எத்தனை பேர், பெண்கள் பட்டதாரிகளா முதல் பட்டதாரிகளா, என்னென்ன சம்பளம், அத்தனை வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, கரண்ட் இருக்கிறதா, பாத்ரூம் எத்தனை பாத்ரூம் இருக்கிறது, குடிநீர் வருதா, தண்ணி வீட்டில் கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா. இந்த கணக்கெடுப்பு 70 கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை குடும்பங்களையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இதாயா கணக்கெடுப்பு. இதை வைத்துத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. இந்த சமுதாயம் சுத்தமா வளர்ச்சி அடையவில்லை. இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுக்கணும், இந்த சமுதாய இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு கொடுக்கணும், இந்த சமுதாயத்திற்கு கடன் கொடுக்கணும், இந்த சமுதாயத்துக்கு படிக்க வைக்கணும், இந்த சமுதாயத்துக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அப்படி தனித்தனியா எடுக்கலாம். இது எல்லா சமுதாயம் பயன்பெறும். அதிகமா யாருன்னா பட்டியலின சமுதாயம் பயன்பெறும். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 3 பெரிய பிரிவுகள் இருக்குது பட்டியலின சமுதாயத்திற்கு. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதுல உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவுகள் பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 15 விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க. 8 பேர் தான், 78 பேர்ல வெறும் 8 பேர் தான் 15% எடுத்து போயிடறாங்க. மீதி இருக்கிற 70 பேர் 3% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக நீங்க கணக்கெடுப்பு நடத்துனா இந்த 78 பேர்ல யாருக்கு கிடைக்கல தெரிஞ்சு போயிடும். கிடைக்காதவங்களுக்கு தனியா ஒரு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. 18 விழுக்காட்டு 6 5 6 7 பிரிங்க. எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, தனியா எடுங்க. அதுல உட்பிரிவுகள் கொடுங்க. பிசியில 140 சமுதாயம் இருக்கு. 140 பேர்ல யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, அதெல்லாம் தனியா பிரிச்சு போடுங்க, உள்ஒதுக்கீடு கொடுங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். நான் நடத்தவே மாட்டேன். கண்மூடி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்க நாடகம்லாம் வெளுத்து போச்சு. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஏமாத்த முடியாது. ஒரு கணக்கெடுப்பு சமூக நீதியின் மண்ணியா தமிழ்நாடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல் எடுத்திருக்கணும். உங்களுக்கு அதிகாரம் இருந்தோம், நிதி இருந்தோம், சட்டம் இருந்தோம், எல்லாம் இருந்தோம். உங்களுக்கு மனசு இல்லை, மனசாட்சி கிடையாது. எவ்வளோ மோசடி. இந்தியாவில் கர்நாடகாவில் 2வது முறை எடுத்துட்டு இருக்கிறான், ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க போன வருஷம், பீகாரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சுட்டாங்க, ஒரிசாவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தாததுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் பார்க்கிறேன். சமூக நீதியின் துரோகி மட்டும் இல்லை, சமூக நீதியின் எதிரி மட்டும் இல்லை, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி, நீ எல்லாம் துரோகம் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த விட இன்னும் மோசம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு.
கத்தி தொங்கிட்டு இருக்குது. என்னைக்கு கத்தி விழுன்னு தெரியாது. என்னன்னு தொங்கிட்டு இருக்குது? நம்ம சமூக நீதி எதிரி போய் ஒரு வழக்கு போட்டான் உச்சநீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க, 50 தான் கொடுக்கணும் என்று ஒரு வழக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் உண்மையிலேயே 69 விழுக்காடு இருக்கிறாங்களா? இருந்தா நீ அதை நிரூபிக்கணும். 69% தமிழ்நாட்டில் எஸ்டி, எஸ்சி, எம்பிசி, பிசி இருக்காங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% இருக்கிறாங்க. ஏன் 95% இருக்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தா தெரிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கூட மனசில்லாத ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. ஆனால் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்துச்சுன்னா ரத்து பண்ணிடுவாங்க. 69% ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாறும். இதெல்லாம் தாங்காது. ஸ்டாலின் அவர்களே, தாங்க மாட்டீங்க. நீங்களா உங்க கட்சியெல்லாம் வாஷ் அவுட், முடிஞ்சு போச்சு. கோபத்தில் இருக்கிறாங்க. யாரையா ஏமாத்துறீங்க? சட்டமன்றத்துக்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு பொய்ய சொல்றீங்களே. நீங்களா ஒரு முதலமைச்சர், ஐயா வெக்கமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பேசலாமா? இப்படி பொய் பேசலாமா? அப்புறம் எப்படியா கர்நாடகாவில் எடுத்தாங்க? எந்த அதிகாரத்தை வச்சு, எந்த சட்டத்தை வச்சு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார்ல நடத்திட்டு இருக்காங்க? இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது யாரு? கர்நாடகா உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா. என்ன சொல்றாங்க? மத்திய அரசு மட்டுமில்ல, மாநில அரசும் எடுக்கலாம். இப்ப என்ன சொல்ல போறார் ஸ்டாலின்? இப்ப என்ன சொல்ல போறாங்க திமுக? எந்த திமுக வந்தாலும் இந்த கேள்வி கேளுங்க. ஏன் ஏமாத்துறீங்க? எங்க எதிர்காலத்தை ஏன் ஏமாத்துறீங்க? எங்க பசங்களுடைய படிப்பை ஏன் கெடுக்கிறீங்க? எங்க பசங்களுடைய வேலையை ஏன் கெடுக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! இதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். போதும், இந்த திமுக உங்களை ஏமாற்றியது போதும், நீங்க ஏமாந்தது போதும். ஆசை வார்த்தையை காமிச்சிட்டு வருவாங்க. அதையெல்லாம் ஓரம் கட்டுங்கள். பணத்தை எடுத்துட்டு வருவாங்க, தூக்கி எறியுங்க. உங்க ஆட்சி இந்த மாற்றம் வரணும். வரல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டேன். நான் ஒரு மருத்துவனா, ஒரு முன்னாள் அமைச்சரா, கட்சி தலைவரா உங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுக்குறேன். நான் உங்கள் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும், உங்கள் பேர பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும்னா திமுக அகற்ற வேண்டும், அகற்றப்பட வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைகளாம் மறந்துடுங்க. முடிஞ்சு போச்சு, இந்த தலைமுறையே மறந்து போயிட்டு. ஏன்னா இவர் அப்பா 1971 வந்தவுடன், மறுபடியும் ஜெயிச்ச உடனே சாராய கடையை திறந்தார். அவ்வளோ காலமாக திறக்காமல் இருந்தது. அப்போ திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள். 3 தலைமுறைகள். ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு, சாராயம் மட்டும் இல்லையா, உங்களுக்கு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி எங்க வேணா சாப்பிடுங்க, எப்படி வேணா பயன்படுத்துங்க. ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர். அவ்வளோ கோபத்தில் நான் சொல்றேன், அவ்வளோ ஆத்தத்தில் நான் சொல்றேன். என்கிட்ட விடுங்க ஆட்சியை. 6 நாள்ல என்னால் ஒழிக்க முடியும். 6 நாள் தான் எனக்கு தேவைப்படும். முடியும். அதுக்கு தைரியம் வேணும், அதுக்கு தைரியம் வேணும். 6 நாள்ல, முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள்ல இருக்கிற எல்லா மாவட்ட எஸ்பியும் நான் கூப்பிடுவேன். சென்னை உட்பட 38 மாவட்ட எஸ்பி, கமிஷனரை கூப்பிடுவேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா போட்டலும் இல்லை இந்த போதை மாத்திரை யாராவது வித்தாங்கன்னா எஸ்பி உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அடுத்த நாள் எஸ்பி ஒரு மீட்டிங் போட்டு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சியோ, என் வேலை போயிடுங்க, யாராவது வித்தீங்கன்னா உங்களை தொலைச்சி போட்டு ஒன்று சஸ்பெண்ட் பண்ணிவிடும் சொன்னா அவ்வளோதான். இது செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? மனசு இருந்தா செய்யலாம், தைரியம் இருந்தா செய்யலாம், தில் இருக்கணும் அதுக்கு. ஆனா விற்கிறது இவங்க தான் விற்கிறானுங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன், அவனை பிடிச்சானுங்க போலீஸ்ல. 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் சொல்றான், தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் திமுக நிர்வாகி மட்டுமில்ல, திமுகவில் முக்கிய பொறுப்புல இருக்கிறான், அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். திமுககாரன், திமுகவில் முக்கிய நிர்வாகி.
அவன் என்ன பண்ணா, உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வித்திருக்கிறான் 3000 கோடி ரூபாய்க்கு திமுக காரன். அப்போ இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே, சிந்தியுங்க. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், தொடர்ந்து சொல்லி. இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கேயுமே மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், நலத்திட்டங்கள் கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. இந்திய அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருக்கு? கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம். எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட்னஸ், இதுதான் ஒரே குறியீடு. அங்க எங்கேயுமே ரிலிஜன் எங்கேயுமே சொல்லல. இது வன்னியர்களுக்கு மட்டுமில்லை, எல்லா சமுதாயத்துக்கும் சாரும், பட்டியலின சமுதாயத்துக்கும் இதை சாரும். ஆனால் ஏதோ விதிகள் வைத்து கிறிஸ்துவர்களாக மாறினால் உடனே இதில் இடஒதுக்கீடு கிடைக்காது. கிறிஸ்துவர்களாக இல்லாட்டி வேற சமுதாயத்தில் வேற மதத்தை மாறினா அப்படியே முன்னேறி விடுவாங்களா? அவங்க அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறுகிறார்கள். ஆனால் அவருடைய சமூக பின்தங்கிய நிலை, பொருளாதார நிலை, கல்வி நிலை அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு அந்த படிப்பையும் வேலையை ஏன் கெடுக்கணும்? ஏன் கொடுக்கக்கூடாது? இந்த நியாயமான கோரிக்கையை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம். உங்களுக்கு ஆதரவாக நிச்சயமாக நாங்கள் இருப்போம். அதற்கு தேவைப்பட்டால் போராட்டம் செய்வோம். இது ஏதோ ஜாதி பிரச்சனை, இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனைகள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து மக்களும் ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காதீங்க. தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பாருங்கள். சுரண்டி சுரண்டி நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திமுக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்தலில் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 1967 தான் முதல் ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணா காலத்தில், அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் மிக சிறந்த ஆட்சி செய்தார். அண்ணா அவர்கள் நேர்மையான முறையில் ஆட்சி, சாராயம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி செய்தார். அதன் பிறகு 69 கலைஞர் முதலமைச்சராக வந்தார். வந்த உடனே கடையை திறந்துட்டாங்க. அதன் பிறகு 72 வந்திருக்கணும் தேர்தல், 71 தேர்தல் வச்சுட்டார் கலைஞர் அவர்கள். அந்த 71 தான் மறுபடியும் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். 2வது தேர்தல் அது மட்டும்தான் இது வரைக்கும் 2வது முறை அடுத்த தேர்தலுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு முறை கூட திமுக ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரல. அடுத்த ஆண்டும் அதே தான் நிலை தான். 2026 அந்த நிலை தான். திமுக ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. அது உறுதியாயிடுச்சு. நீ காலையில் நான் போனேன், அந்த பகுதிக்கு போனால் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவத்தை சார்ந்தவர், அவருக்கு எப்படியாவது ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும். வண்டி கிட்ட வந்து, ஐயா திமுகவை அகற்றணும் ஐயா, இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. அவரே வந்து, நான் இராணுவத்தில் ஓய்வு பெற்றேன், எனக்கு தாங்க முடியலையா, திமுக ஒழிக்கணும்யா, அழிக்கணும்யா, போ ஆட்சியை தூக்கிட்டு போ அனுப்பணும். அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆதங்கம். இதே ஆதங்கம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து மக்களும் பெறுகிறார்கள். விவசாயிகள் மட்டுமில்லை, மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள் எல்லாமே. இங்கே எனக்கு இந்த பால் பாஸ்கர், இங்கே எப்போ திண்டுக்கல் வந்தாலும் பால் பாஸ்கர் வந்து ஆசையாக என்கிட்ட வந்து ஆசையாக இருப்பார், பேசுவார். அவர் கூட தான் முதல் நான் ஐரோப்பாவுக்கு ஒரு மாநாடுக்கு நான் போனேன். எனக்கு மிகவும் பிடித்தவர். இன்னைக்கு இல்லை, நம்ம கூட இல்லை அவர். அதான் அப்படி நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் இன்னும் இது ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. இந்த திண்டுக்கல் துணை மேயர் அவருடைய மகன் யாரோ நேற்று கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு? போதைப் பொருள் விற்பனை. இதெல்லாம் சாதாரண செய்தியாக வந்துருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. இவங்கெல்லாம் ஆழ்வதுக்கு இல்லை, இங்கே இருப்பதுக்கு எங்கே எல்லாம் அவங்களுக்கு எந்த இது கொடுக்குறாரு, அதெல்லாம் முடிச்சு விட்ருங்க. கட்சியை வேண்டாம், எல்லாம் ஆட்சி வேண்டாம்.
அதனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து நல்ல முடிவை தமிழக மக்களை நீங்கள் நல்ல முடிவெடுங்கள். அந்த முடிவு திண்டுக்கல்லிலே தொடங்க வேண்டும். நான் சொல்லியிருக்கேன்ல, திண்டுக்கலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 73 இடைத்தேர்தலில் திமுக ஆட்சி, தமிழ்நாட்டின் ஆட்சியில், ஆனால் இடைத்தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது. அதே தான் இந்த தேர்தலிலும் இங்கே தொடங்குங்க. நிச்சயமா நீங்க கை வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. திமுகவை அகற்ற வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த வேகம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், இந்த மாற்றம் கொண்டு வர வேண்டும். இளைஞர்களால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பக்கத்தில் நேபாள் நாட்டில் ஒரு புரட்சி நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. பங்களாதேஷ், நம்முடைய அண்டைய நாடு பங்களாதேஷிலே கடந்த ஆண்டு ஒரு புரட்சி நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஒரு புரட்சி நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே போன்று தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி நடக்க வேண்டும், உங்களால் நடக்க வேண்டும், என் தம்பிகளால் என் தங்கைகளால் இந்த புரட்சி நடக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும், ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும், உறுதியாக நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறிய நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எதிர்காலம், விவசாயிகளுடைய எதிர்காலம், இளைஞருடைய எதிர்காலம், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருதி திமுக ஆட்சியை அகற்றுங்கள். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், வென்றெடுப்போம். நன்றி.